வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சில்லி இட்லி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இட்லி எல்லாம் மிஞ்சிருச்சு அப்படின்னா, அத வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாரி சில்லி இட்லியா செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்ப இந்த இட்லி எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் சைஸ்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குருவோம். பாருங்க, இதே மாரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏதாவது பெரிய சைஸா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து 2ஆ கட் பண்ணிருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். பாருங்க, எல்லா இட்லியையும் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்குருவோம். பெரிய சைஸாவும், ரொம்ப சின்ன சைஸாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா, இத வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போறோம். இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குருவோம். சோள மாவு இருக்கு இல்லையா? அத வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இதுல தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இந்த மாரி ட்ரையா தான் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு மிக்ஸியில போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்குருவோம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில வந்து நல்லா வந்து எண்ணெய வந்து காய வச்சுக்குருவோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா காயணும். ஏன்னா இட்லிய வந்து இதுல ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இட்லி இருந்துச்சு இல்லையா? அத வந்து இதுல போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த இட்லி வந்து ஒரு மாரி மெஸ்ஸி ஆகி, எல்லாம் வந்து உடைஞ்சு இந்த ஆயிலோட கலந்துரும். பாருங்க, இந்த மாரி ஃப்ரை பண்ணிட்டு, அப்பப்ப வந்து இத வந்து பெரட்டி விட்டுருங்க. இத அப்பப்போ வந்து பெரட்டி விட்டுருங்க. இது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, லைட்டா வந்து அவுட்டர்ல இருக்கு இல்லையா? அதுல வந்து கொஞ்சம் கிரிஸ்பியா இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்துறலாம். லைட்டா இந்த இட்லிய வந்து அ பாருங்க, இது ரெடி ஆயிருச்சு. இத எடுத்து தனியா வச்சுக்குருவோம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்த எடுத்து, இத வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணாதீங்க. இந்த மாரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியையும், பூண்டையும் துருவி வச்சிருக்கேன் நானு. இத வந்து பேஸ்ட்டா சேர்க்காதீங்க. துருவி சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். ஒரு 1/2 குடமிளகாய எடுத்து, அதையும் வந்து இந்த மாரி வந்து கட் பண்ணிட்டு, இதோட சேர்த்துக்கோங்க. இதையுமே கொஞ்சம் பெரிய சைஸ்ல இந்த குடமிளகாயுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்ப நம்ம வந்து தக்காளியும், மிளகாயும் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அத இதோட சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்குருவோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம்.
இப்ப ஃப்ரை பண்ண இட்லி இருக்கு இல்லையா? அதை இதோட சேர்த்துட்டு, இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து தண்ணியா இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆயிரணும். அது வரைக்கும் வந்து வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா? அதை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.